எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்ஸஸ் காஞ்சனா சொல்லி ஒரு பேஷண்ட் அட்மிட்டா இருக்காங்க. எந்த ரூம்ல இருக்காங்க? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஹரி அப் ப்ளீஸ். எமர்ஜென்சி வார்டுல இருக்காங்க. எமர்ஜென்சி வார்டா? எங்க இருக்க எமர்ஜென்சி வார்டு? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரைட்ல. ஓ மை காட். எக்ஸ்கியூஸ் மீ எமர்ஜென்சி வார்டு எங்க இருக்கு? இதான் சார். தேங்க்ஸ். பாட்டி என்னாச்சு? அம்மாக்கு என்ன? ஐயோ அம்மாக்கு ஒண்ணு இல்லடா, ஷீ இஸ் டேக்கிங் ரெஸ்ட், அவ்வளவுதான். என்ன பாட்டி? நான் அம்மாவை உடனே பார்க்கணும். எங்க இருக்காங்க? ஐயோ கவலைப்படாதடா, நீ டென்ஷன் ஆற அளவுக்கு அம்மாக்கு ஒண்ணு இல்ல. ஐயோ சின்ன அதிர்ச்சி, அவ்வளவுதான்டா. அம்மாவை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ற அளவுக்கு வந்திருக்கு. நீங்க ஒண்ணு இல்ல சொல்றீங்க. என்ன பாட்டி? டாக்டர் நீயே கேளு. டாக்டர், மை நேம் இஸ் ஆதி. நான் உங்களோட சன். அம்மாவுக்கு என்னாச்சு? ப்ளீஸ் டெல் மீ. நத்திங் டு வரி, ஷீ இஸ் ஆல் ரைட். இல்ல இதை விட பெரிய ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணணுமா? ஐ டோன்ட் மைண்ட். ஐ ஜஸ்ட் டோன்ட் மைண்ட் ஹவ் மச் மணி எவர் ஐ ஸ்பெண்ட். ப்ளீஸ் டெல் மீ வாட் ஹேப்பன்ட். ரிலாக்ஸ் யங் மேன். இந்த ஹாஸ்பிடல்ல எல்லா வசதியும் இருக்கு. நீங்க பதட்டப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப மறுபடியும் ஒரு செக்அப் இருக்கு. அதை நான் முடிச்சிட்டு வந்த அப்புறம் நீங்க போய் பேஷண்ட்டை பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஓகே? தேங்க் யூ டாக்டர். டோன்ட் வரி, ரிலாக்ஸ். மை காட், இவ்வளவு வருஷத்துல அம்மாவை ஒரு நாள் கூட ஹாஸ்பிடல்ல பாக்குற மாதிரி சந்தர்ப்பம் வந்ததே கிடையாது. இப்பவும் நல்லா ஹெல்தியா தானே இருந்தாங்க. ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ற அளவுக்கு என்னதான் நடந்துச்சு? ஏன் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க பாட்டி. இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா பாட்டி? டென்ஷன் ஆகுதுண்ணா, நான் சொல்றேன். அண்ணா, அம்மாவ அப்பா. அஞ்சலி பாட்டி ப்ளீஸ் சுமாரு சும்மா இருங்க. அஞ்சலி மறக்காம சொல்லு, என்ன நடந்துச்சு? அது சொல்லு. அப்பா வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்திருக்காரு. அம்மா எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுல அப்பாக்கும் அம்மாக்கும் ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. அதுல அப்பா பேசினதை வச்சு அம்மா எமோஷனல் ஆகி அம்மாக்கு பிபி அதிகமாயிடுச்சு. I don't believe this. அந்த மனுஷன் இப்படி எல்லாம் நடந்து பாரு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் அம்மாவை இப்படி எல்லாம் ட்ரீட் பண்றாரா? அவரா? ஐயோ ஆதி, பாட்டி விடுங்க. ஆதி இது ஹாஸ்பிடல்டா, ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? ஐயோ டாக்டர் வர. எஸ் டாக்டர். செக்அப்லாம் முடிஞ்சது. ஷீ இஸ் அப்சல்யூட்லி நார்மல். இனிமேல் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. நீங்க போய் அவங்கள தாராளமா பார்க்கலாம். ஓகே? Thank you டாக்டர். You're like God for me. Thanks a lot. Don't worry. Thanks. அம்மா, 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 யாருமா அங்க? அனு, கிளாஸ் எங்கம்மா? எங்கேயோ வச்சுட்டேன். சோஃபா பக்கத்துல விழுந்து கிடந்துச்சு, நான் தான் அங்க எடுத்து வச்சிருக்கேன். ஏமா, வீடு ஒரு மாதிரி அமைதியா இருக்கு. என்னப்பா எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? ஓ,
சாரிம்மா. தண்ணி கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டேன். தலை சுத்துது. இன்னும் ஹேங் ஓவரே போல. ஏண்டா, எனிதிங் ராங்? ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? பின் என்னப்பா, நடந்ததெல்லாம் மறந்து போச்சா? உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஏதோ பெரிய சண்டை நடந்துச்சாமே, அதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. ரெண்டு பேரும் கோவமா பேசிக்கிட்டோம். எப்போ நடக்கிறதானே அது. அப்பா, நீங்க நடந்தது தெரியாம பேசாதீங்க. நீங்க அம்மாவோட போட்ட சண்டையில அம்மாவுக்கு ஹைப்பர் டென்ஷன் ஆகி ரொம்ப சீரியஸா இருக்காங்க. பாட்டி தான் உங்களை தனியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. அஞ்சலி அங்கதான் போயிருக்கா. எந்த ஹாஸ்பிட்டலுமா? நான் அவளை உடனே பார்க்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆதி இப்பதான் ஃபோன் பண்ணான். வாங்கம்மா. பாத்து பாத்து. அஞ்சலி, இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வந்துரு, சரியா? அண்ணா, சரி, பார்த்து ட்ரை பண்ணு. ஓகே அம்மா, பார்த்து. வாமா வா, பார்த்து வா வா. பார்த்து. அம்மா. காஞ்சனா, அம்மா. காஞ்சனா, காஞ்சனா, என்னாச்சுமா? காஞ்சனா. ஆதி. பாட்டி. எல்லாம் உங்களால தான் நடந்திருக்கு. இது காரணம் நீங்க தான். இப்போ எந்த மூஞ்சி வச்சு அம்மா கிட்ட பேச வரீங்க? டேய் ஆதி, நல்லா இருந்த என் அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்கல்ல. உங்களெல்லாம் என்ன மனுஷன் நீங்க? என் அம்மா கிட்ட நல்லபடியா நடந்துக்க தெரியாத நீங்க எல்லாம் எப்படி அப்பான்னு சொல்ல முடியும்? அதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஆதி, என்னடா என்னென்னமோ பேசுற? நான் என்னடா பெரிய கொலை குத்தமா பண்ணிட்டேன்? நீங்க என்ன தப்பு பண்ணாலும் நான் பொறுத்துக்குவேன். ஆனா என் அம்மாவுக்கு சின்ன வேதனை கொடுத்தாலும் என்னால பொறுத்துக்க முடியாது. என் அப்பா இருந்தாலும் சரி, ஐ கான்ட் டாலரேட் இட். வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்து அம்மாவோட சண்டை போட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்கல்ல. ஒரு தேர்ட் ரேட் போர்க்கி மாதிரி குடிச்சு வந்து சண்டை போட்டிருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? அதிகமா பேசாதே ஆதி. புருஷன் முண்டாட்டிக்குள்ள 1000 இருக்குண்டா. Hell with your explanations and hell with you. உங்களோட விளக்கம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. இது பாருங்க, என்னோட அம்மா தான் எனக்கு முக்கியம். அவங்கள ஹர்ட் பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி, நான் பொறுத்துக்க மாட்டேன். டேய், என்னடா பேசுற? முதல்ல அவன் எனக்கு பொண்டாட்டி, அதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு அம்மா. அவன் மேல எனக்கு அக்கறை இருக்குல்ல? No, not at all. இது என்னோட வீடு. இங்க என் அம்மா தான் ராணி. அவங்க தான் எல்லாமே. அவங்கள மதிக்காதவங்க, அவங்க மேல அக்கறை இல்லாதவங்க இந்த வீட்ல இருக்க கூடாது. வெளியே போயிடணும். Get out. ஆதி, Get out. Out. You are a disgusting human being. Get out. Out. நடுவுல வராதீங்க. Get out. ஆதி, அம்மா, get out. ஆதி. I should not see you in this house. Get out. Get out, I say. Out.
என்ன மாப்பிள்ளை இதெல்லாம்? சாரி அத்தை, கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டேன். இதுக்கு போய் காஞ்சனா இவ்வளவு டென்ஷன் ஆவா? உடம்புக்கு இவ்வளவு தூரம் முடியாம போயிடும் நான் எதிர்பார்க்கல. ஏன் அத்தை, நான் யார் இந்த வீட்டுல? கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா? அப்படி எல்லாம் இல்ல மாப்பிள்ளை. அம்மா அண்ணா அவனுக்கு உயிர். அதான் ஆத்திரத்துல அறிவு இல்லாம அப்படி நடந்துக்கிட்டான். விட்டுருங்க மாப்பிள்ளை. ஏன் அத்தை நீங்களும் இப்படி பேசுறீங்க? எனக்கு அவன் மேல அக்கறை கிடையாதா? அதுக்கு இல்ல மாப்பிள்ளை. இத பாருங்க, புருஷன் பொண்டாட்டுக்குள்ள கருத்து வேறுபாடே வராதா? ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிறதும் சேர்ந்துக்கிறதும் சகஜம் தானே அத்தை? இத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இந்த ஆதி எவ்வளவு கேவலமா நடத்துறான் பாருங்க. உங்க ஆதங்கம் எனக்கு நல்லா புரியுது மாப்பிள்ளை. நடந்து போன பழைய விஷயத்தெல்லாம் மையமா வச்சுக்கிட்டு உங்க பொண்ணு காஞ்சனா இன்னும் என்ன குத்தி குத்தி பேசுறா அத்தை. மாப்பிள்ளை, உங்களுக்கு தான் காஞ்சனா பத்தி நல்லா தெரியுமே. நம்ம இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து அவன் மனசுல ஏதோ ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கு. பழசெல்லாம் நினைச்சு அப்பப்ப பதட்டமாயிடுறா. நான் தான் கடவுள் மேல சத்தியம் பண்ணிட்டேனே அத்தை. இன்னும் நான் என்னதான் பண்ணணும்னு எதிர்பார்க்கறா? மாப்பிள்ளை, நீங்க பொம்பளைங்க மனச சரியா இன்னும் புரிஞ்சுக்கல. நீங்க என்னதான் சத்தியம் பண்ணினாலும் அவங்க மனசுல எங்க புருஷன் மாறி போயிடுவானோங்கிற பயம் இருந்துகிட்டு தான் இருக்கும். இது ஒரு விதமான இன்செக்யூர் ஃபீலிங் பொம்பளைங்களுக்கு. நம்ம காஞ்சனாவுக்கு இது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஓ, சரி, நான் இப்ப என்னதான் பண்ணணும்? அது சரி, நான் கேக்குறேன், சொல்லுங்க. அளவுக்கு மீறி குடிக்கிறதுக்கு உங்க மனசுல அப்படி என்ன சங்கடம்? சொல்லுங்க மாப்பிள்ள, என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அத்தை, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு? என் கல்யாண நாள். என் முதல் மனைவி கற்பகத்தோட நடந்த கல்யாண நாள். அதுதான் குடிச்சேன். கொஞ்சம் அதிகமாவே குடிச்சிட்டேன். அதுதான். என்னம்மா? ஒன்றும் இல்லை அபி. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லை, உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஆமா அபி, தலை வலிக்குது, அதான் மாத்திரையை தேடிட்டு இருக்கேன். மாத்திரை என்கிட்ட இருக்குமா, வா காஃபி போட்டு தரேன். வேண்டாம்மா, காஃபியோட ஒரு மாத்திரை சாப்பிட்டா தலைவலி போயிடும். வா வாமா.
அம்மா வாமா. ஆ வரேன். அம்மா வா. வாம்மா. இந்தா காஃபி. மாத்திரை. என்னம்மா, என்ன பிரச்சனை? உன்னை பார்த்தா ஒரு மாதிரியா தெரியுது. என்னாச்சு? தெரியல அபி. வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தப்ப எல்லாம் தைரியமா தாங்கிக்கிட்டு இருந்துட்டேன். ஆனா இப்போ கொஞ்ச நாளா ரொம்ப கஷ்டமா இருக்கு அபி. உன்னுடைய வாழ்க்கை, ஆர்த்தியோட வாழ்க்கை, ஆனந்தியோட நிலைமை, இதெல்லாம் நினைக்கிறப்போ ரொம்ப வேதனையா இருக்கு. இதையும் தாண்டி பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்துடுமோன்னு பயமா இருக்கு அபி. என்னம்மா? அம்மா, நாங்கெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது நீ தானே எங்களுக்கு தைரியம் சொல்லுவ, பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தானே எங்களெல்லாம் வளர்த்த. இப்ப பாரு, நாங்க வளர்ந்துட்டோம், ஆனா நீ குழந்தையாயிட்ட. அம்மா பயப்படாதம்மா, நான் உன் கூட இருக்கேன்ல. பயப்படாதம்மா, ஒன்னும் ஆகாது. பயப்படாத. காஃபி குடி, தலைவலி போயிடும்.